Priya here. So இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா how to introduce yourself in an interview. இன்டர்வியூ போன உடனே கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வியே என்னென்னு பார்த்தீங்கன்னா introduce yourself. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து நேம் வச்சு ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இன்டர்வியூ கேட்பார் பார்த்தீங்கன்னா பிரியா இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது லைக் ஐம் பிரியா அப்படின்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் அவருக்கு உங்கள் பேர் தெரியும், ஓகேவா? ஸோ வந்துட்டு நீங்கள் பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஆகிடும். ஸோ வந்துட்டு அவர் பேர் வச்சு தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் வித் க்ரீட்டிங் லைக் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்டை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணணும். லைக் எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த பர்டிகுலர் ரோலில். அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களோட இம்பார்ட்டன்ட் கீ ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லலாம், அதை ஹைலைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நீங்கள் இந்த கரண்ட் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் காட்டுங்க. ஸோ இதெல்லாம் நல்லாவே இம்ப்ரெஸ் ஆவார் இன்டர்வியூவர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக கன்க்ளூட் பண்ணுங்கள் இன்ட்ரொடக்ஷன். எப்படின்னா லைக் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டிஸ்கஸ் ஹவு மை எக்ஸ்பீரியன்ஸ் கேன் கான்ட்ரிபியூட் டு யுவர் டீம், அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் வந்து அட்லீஸ்ட் 1 to 2 minutes ஆச்சு இருக்கணும். ஸோ இதெல்லாம் கவனமாக வந்து யோசித்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலான்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். If you are an experienced candidate, this is how you can tell. Good morning, I am excited to be here today. I have over 3 years of experience as a software developer focusing on full stack web development. In my most recent role at ABC Corp, I led a project to redesign our e-commerce platform which improves user experience and increased conversion rates by 20%. I am proficient in JavaScript, React and Node.js, and I enjoy using these tools to build scalable, efficient applications. I am passionate about creating solutions that makes a difference, and I'm particularly drawn to this opportunity at XYZ company because of your commitment to innovation and cutting edge technology. I'm excited about the possibility of contributing to your team and helping to drive your projects forward. If you're a fresher, this is how you can tell. Good morning, thanks for the opportunity given. I recently graduated with a bachelor's degree in computer science from XYZ University. During my studies, I completed a project where I developed a web application using Python and JavaScript, which sparked my passion for software development. I have strong problem solving skills and I'm particularly interested in front-end development. And I'm excited about the opportunity to work with your team because of your innovative approach to technology, and I believe my skills and enthusiasm will allow me to contribute meaningfully. Thank you for considering my application. ஸோ இது மாதிரி ஒரு சிம்பிளான இன்ட்ரடக்ஷன் நீங்கள் உங்கள் இன்டர்வியூவில் கொடுத்து பாருங்கள். உங்கள் இன்டர்வியூவர் நல்லாவே இம்ப்ரெஸ் ஆவார். லைக் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களே, ஸோ அதை மாதிரி வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்துட்டு ஃபர்தர் கொஸ்டின்ஸும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இன்டர்வியூருக்கும் உங்களை பற்றி நிறையவே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லாவே கேட்பார். அண்ட் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸும் இருக்குது. ஸோ பிகாஸ் வந்து இன்ட்ரடக்ஷன் சூப்பராக கொடுத்தாவே போதும், அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ இவங்க நல்லா பண்ணிவிடுவாங்க நம்ம செலக்ட் பண்ணாலும், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் இன்டர்வியூ எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ.